வேற விதமான உதாரணம் கொடுக்குறேன். பணத்திலையும் பண விஷயங்கள்லையும் ஞானம் வேணும் பாருங்க. என்ன ஒரு ஒரு வருத்தப்படக்கூடிய காரியம் என்னன்னா, ஸ்கூல்ல நமக்கு என்னென்னத்தையோ சொல்லி கொடுத்தாங்க, ஒரு நாளும் பணத்தை பற்றி சொல்லி தந்ததே கிடையாது. நான் ஸ்கூல்ல படிச்சப்போ எனக்கு பணத்தை பற்றி எவ்வளோ சப்ஜெக்ட் வந்தது, என்னென்னமோ சப்ஜெக்ட் வந்தது, ஒரு சப்ஜெக்ட் கூட பணத்தை பற்றி வரவே இல்லை. இப்போ ஸ்கூல்ல பெருசா பணத்தை பற்றி சொல்லி தரல. பொதுவாக கிறிஸ்தவ சபைகள்லையும் பணத்தை பற்றி சொல்லித்தர மாட்டாங்க. நம்ம சபையை நம்ம சபையில் அதை பற்றிலாம் பேசுகிறோம். பொதுவாக கிறிஸ்தவ சபைகளில் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா பேசினா ஜனங்க தப்பாக நினச்சிக்குவாங்கல்லன்னு. பாஸ்டர் பணத்துக்கு கேட்குறாருன்னு நினச்சிப்பாங்க, அல்லது பாஸ்டர் ஆவிக்குரிய மனுஷன் இல்லைன்னு நினச்சிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை பணத்தை பற்றி பேசுகிறாரு சபையில். அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறதுனால சபைகள்லையும் பணத்தை பற்றி கடைசியில் ஸ்கூல்லையும் பணத்தை பற்றி சொல்லி தரல, சபைகள்லையும் பணத்தை பற்றி சரியான கண்ணோட்டத்தை கொடுக்கல. அதனால தான் அநேகர் பண விஷயங்களில் தோல்வி பெறாங்க. வாழ்க்கையில் நமக்கு ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்லி தரலன்னா நாம் அந்த ஏரியாவில் சக்ஸஸ் ஆக முடியாது. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்தையுமே இன்னொருத்தர் சொல்லி கொடுத்து தான் கற்றுக்கிட்டீங்க. எப்படி நடக்க கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சாப்பிட கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வாசிக்க கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எப்படி எழுத கற்றுக்கிட்டீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. நல்லா சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்களில் தான் நாம் சக்ஸஸ் ஆகிறோம், நல்லா செய்கிறோம். பண விஷயங்கள்லையும் நமக்கு ஒரு ஞானம் வேணும் பாருங்க. ஞானம் இல்லாதனால தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக போயிடுறாங்க. ஒன்று, உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டம் உண்டாயிடுது சிலருக்கு பணத்தை குறித்து. பணம் தான் எல்லாம், பணம் தான் நம்பர் ஒன், அதுக்காக என்ன வேணா பண்ணலாம், லாபத்துக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு பின்னால் அல்லன்னு அலைஞ்சு போறாங்க. இல்லை, அது உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டம். இல்லைன்னா நான் கிறிஸ்தவன், நான் பெரிய ஆவிக்குரியவன்ட்டு அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு பணமே கெட்டது, ஐயோ அது வேண்டாம், அது நம்மளை கெடுத்துரும், அதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரமா இருக்கணும், சபையில் பணத்தை பற்றி பேசாதன்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஞானம் இல்லை, பணத்தை குறித்த ஒரு ஞானம் இல்லை. பணத்தை குறித்த ஞானம் இருக்குமானால் தேவனே நம்மை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறாருன்னு அறிவாங்க, ஒரு நோக்கத்துக்காக கொடுக்கிறாருன்னு அறிவாங்க. பணத்தை கொண்டு நாம் தேவனை கனப்படுத்தணும். தசம்பாகம் கொடுப்பதன் மூலமாய், ராஜ்யத்தின் ஊழியத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவதன் மூலமாய் தேவனை கனப்படுத்தணும். பணத்தை சேவ் பண்ணுறது முக்கியம், இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியம். இதெல்லாம் தெரியணும் பாருங்க. ஜனங்க 3/4 பேருக்கு அதை பற்றி போதனை கேட்டது கிடையாது. ஆகவே அந்த ஏரியாவில் பெரிய சக்ஸஸ் ஆகலை.